விவசாய பொருட்களுக்கு சரியான விலை. அனைவருக்கும் பொருளாதார ஏற்றம், உயர்தர மருத்துவம், தரமான கல்வி என்ற உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர். அழையுங்கள் 9914779955. ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேரத்திற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பேராதரவுகளுக்கு, நேயர்களுக்கு நன்றி. எங்களுக்கு எப்பொழுதும் வேந்தர் டிவியில் உறுதுணையாக இருக்கக்கூடிய எங்களுடைய நிர்வாக இயக்குனர் SRM ரவி அண்ணன் அவர்களுக்கும், CO மேடத்திற்கும் மற்றும் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும், ஐயா பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும், கேமராமேன், டைரக்டர் மற்றும் டெக்னீஷியன்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய சார்பாக, ஜோதிட நேரத்தின் சார்பாக நன்றிகள். இந்த வாரம் 7/4/2025 முதல் 13/4/2025, பங்குனி 24 முதல் பங்குனி 30 ஜோதிட நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக சந்தோஷம். நிறைய கேள்விகள் தான். தனிப்பயிற்சி பற்றியெல்லாம் யாரும் கேட்குறதில்ல. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களே பார்த்துக்கிறாங்க. நிறைய பேர் இப்போது ஜோசியர் ஆகிட்டாங்க. இந்த கேள்விகள் ரொம்ப சந்தோஷம். மக்களுக்கு ஜோதிட அறிவு அதிகமாக அவர்களுக்கு தேவையானதை மட்டும் அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவம் வந்துவிடும். அதில் ஒருத்தர் மட்டும் கேள்வி கேட்டிருக்காங்க. எல்லா ஜோதிடர்களும் சிம்ம ராசிக்கு இந்த சனி பயிற்சியில் ரொம்ப பாதிப்பு வரும்னு சொல்கிறாங்க, நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்க. 12 ராசிக்கும் பாதிப்பு வரும். 12 ராசி ஒன்றும் பெரிய கொம்பு ராசியெல்லாம் கிடையாது. 12 ராசிக்கும் நல்லது வரும். நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ஜோதிட நேரத்தில் எல்லாம், எல்லா நிகழ்ச்சியும். ஒருத்தர் கேட்டிருக்கார், சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனியில் இவ்வளோ பாதிப்பு இருக்கா இந்த வாட்டி? புத்தாண்டு பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், ராகு கேது பலன்கள், குரு பயிற்சி பலன்கள்லாம் விட்டுட்டு சனி பயிற்சினா மக்களுக்கு ஒரு பயம் வருது. சனி ஈஸ்வரர். உலகத்தில் யாருக்கும் அந்த பட்டம் கிடையாது. ஈஸ்வரர் பட்டம் வாங்கினவர் எந்த கிரகத்துக்கு அது இருக்குதா சொல்லு. குரு ஈஸ்வரர் சொல்கிறீங்களா? கிடையாது. சூரிய ஈஸ்வரன் சொல்கிறீங்களா? கிடையாது. அவர் ஈஸ்வரர், அருள் பாலிக்கக்கூடியவர். அதை ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் வச்சுக்க. நேர்மைவான், நியாயவான், தர்மவான். தர்மத்துக்கு புறம்பாக நடந்தால் 12 ராசிக்கும் பிரச்சனை தானே. அதனால் 7.5 சனியில் இருக்கவங்களுக்கு தான் பிரச்சனையான, அஷ்டம சனியில் இருக்கவங்களுக்கு தான் பிரச்சனையான, அர்த்தாஷ்டம சனியில் இருக்கவங்களுக்கு தான் பிரச்சனையான, கண்ட சனியில் இருக்கவங்களுக்கு தான் பிரச்சனை. அப்படி கிடையாது. சனி எங்கே இருக்கார், யாருடைய வீட்டில் இருக்கார், நம்மளுடைய ராசிக்கு எந்த ஸ்தான பலம், கெட்டவன் கெட்டிருக்கானா எல்லாம் பார்க்கணும். சனீஸ்வரர் என்றால் மந்தன், ஞாபகம் வச்சுக்கோங்க. மந்தன். திருக்கணிதப்படி இந்த சனி பயிற்சி இருக்கான்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துருக்கேன். நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் 98 விழுக்காடு திருக்கணிதம் தான் பார்க்குறாங்க. நானே வாக்கியம்தான் பார்த்துருந்தேன். ஊரோட ஒத்து போகணுன்றதுனால திருக்கணிதம் தான் இப்போ நான் பார்க்குறது. போதுமா? ஏன்னா காலம் மாற அதுக்கேற்ற மாதிரி தான் மாறும். தமிழ்நாட்டு கோயிலில் மட்டும்தான் கோயில் அனுஷ்டான பஞ்சங்கம்னு வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. தவிர இந்தியாவில் கிடையாது. அது ஏற்கனவே வாக்கியம்தான் சிறந்ததுன்னு சொன்ன ஜோதிடர் வாயாலே மங்களகரமாக சொல்லியிருக்காரு. வேணும்னா ரீவைண்ட் பண்ணி கேட்டுக்கு. புரியுதா? மருத்துவத்தில் லேட்டஸ்ட் டெக்னாலஜி எவ்வளோ வந்துட்டு, இல்லை நான் போய் இது போல் அந்த காலத்தில் இந்த மருந்து தான் இருந்ததுன்னு அதை எடுத்துக்கிறது உங்கள் விருப்பம். அதை நாங்கள் எப்படி வர முடியும்? இப்போதைக்கு நாங்கள் லேட்டஸ்ட் டெக்னாலஜி திருக்கணிதம் திருத்தி கணிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டோம். அது பஞ்சாங்கம் குடும்ப உலகத்துக்குள்ளே இருந்த சண்டையா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. காஞ்சி மகா பெரியவர் அதற்கு அக்செப்டேஷன் கொடுத்துட்டாரு. அதனால் திருக்கணிதம் மகா பெரியவர் சொன்ன பிறகு அதுக்கு அப்பீல் கிடையாது. சதசு மூலியமாக திருப்பதி பஞ்சாங்கத்திலையும்
திருக்கணிதத்தை தான் ஏற்றிருக்கா. இப்போ நடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி காலாஸ்திரியில் நடந்த சதஸ்லையும் திருக்கணிதம் தான். இப்போ இருக்கக்கூடிய காஞ்சி ஜெயேந்திரர் சொன்னதும் இதுதான். ஸோ என்கிட்ட கேட்ட கேள்விக்கு மட்டும் வர 7.5 சனி, எந்த சனி எல்லாமே வரட்டும். சனின்னா மந்த. இது 7.5 சனியில் இருக்கவங்க நான் சொல்கிறேன் சிம்பிளாக. இப்போது மேஷ ராசிக்காரங்க, கும்பராசிக்காரங்க, மீன ராசிக்காரங்க, சிம்ம ராசிக்காரங்க, கன்னியா ராசிக்காரங்க, விருச்சகத்துக்கும் பூர்வ புண்ணியஸ்தான தோஷம், விருச்சக ராசிக்காரங்க, தனுசு ராசிக்காரங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த சனி கொஞ்சம் பயமுறுத்துவாங்க. விருச்சகம் நான் சேர்த்துக்கினது. இவங்கெல்லாம் எழுந்த உடனே காலையில் குளிச்சிடுறது, இல்லைன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு விளக்கு போட்டுருது. பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு போட்டாவே போதும். 1 மணி நேரம் 20 நிமிடத்துலேருந்து 40 நிமிடம், முடியாதவர்கள் வயசானவர்கள் எல்லாம் சேர்லேயே உட்காந்து கூட உங்களால் முடிஞ்ச சும்மா ஃபிட்னஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் பண்ணிக்கிறது. நல்ல ஆரோக்கியமாக இருக்கவங்க ஃபுல் எக்ஸசைஸ் பண்ணுறது. பெண்கள், லேடிஸு, சின்ன வயசு பெரிய வயசுலாம் கிடையாது. பண்ணிட்டாவே நம்மளுடைய 6th சென்ஸு நமக்கு நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அமிர்தமான ஒரு எண்ணோட்டம் கிடைக்கும். நல்ல இரவு நேரத்தில் 7 மணிக்குள்ளே 7:30 மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு நைட்டு நீங்கள் எத்தனை மணி ஆனாலும் ஏதாவது பசிச்சா திரவ ஆகாரம், ஜூஸோ இதுவோ பழங்களோ எடுத்துக்கிறது. காலையில் வரைக்கும் 12 மணி நேரம் அந்த பட்னி கிடக்குது. அப்போ தான் அந்த புத்தி நல்லா வேலை செய்யுமா சனிக்கு. மந்தனாக இருக்கிற சனி பகவானுக்கு நீங்கள் பாட்டு அந்த நேரத்தில் எந்த நேரமும் 24 ஹவர்ஸும் மிஷின் மாதிரி அரைச்சிக்கினே இருந்தீங்கன்னா எப்படி மொத்தமாக காலி ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும், நம்மளை சுறுசுறுப்பாக வச்சுக்கணும். ஆஞ்சநேயரை கும்புறது, விநாயகரை கும்புறது, நரசிம்மரை கும்புறது, இதெல்லாம் பரிகாரங்கள். நான் சனிக்குன்னு இருக்கிற கேரக்டர் இது தான். வண்டியில் வித்தை காட்டுறது, ஃபோனை எடுத்து பேசுகிறது, படிக்கட்டில் இறங்குறச்ச பண்ணுறது, ஹீல்ஸ் போட்டுக்கிறது, புது ஷூவை போடுறச்ச உஷாராக போடாமல் கால் கழி வாங்கிறது, நகம் கடிக்கிறது, செருப்பில் உஷாராக போடுறது, ஸ்டைலுக்காக செருப்பு போட்டு காலில் புண்ணு வர்றது, சுகர் பேஷண்ட்டெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கிறது, பிபி பேஷண்ட்லாம் கவனமாக இருக்கிறது, லகரி வஸ்து பயன்படுத்திக்கின்னு வண்டியை ஓட்டுறது, இல்லைன்னா போதை வஸ்துக்களை பயன்படுத்தி வண்டிகளை ஓட்டுறது, ஃப்ரெண்ட்ஸால் கூடா நட்பால் கேடு விளையிறது, வாகனத்தில் தேவையில்லாத வித்தை காட்டுறது, கட்டடிக்கிறது, நிற்கிற வண்டியில் போய் இடிக்கிறது, லேடிஸ்க்காக மற்றவங்களுக்காக இந்த சின்ன பசங்க காட்டுற ஜிமிக்கி வேலைலாம் காட்டுறது, இதெல்லாம் சனிக்கு பிடிக்காது. எந்த கிரகத்துக்குமே பிடிக்காது, ஆனால் சனிக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்போ பல்லுன்னு விழும். விழுறச்ச 7.5 சனி, அஷ்டம சனி நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. சனியில் எவ்வளோ பேர், கோடிக்கணக்கான பேர் வாழ்ந்துருக்காங்க. எல்லாருக்கும் 7.5 சனி வரும். எப்போக்குள்ள 22 வயசுக்குள்ளே வரும். புரியுதா? அடுத்தது 52 வயசு 55 வயசுக்குள்ளே இன்னொரு சனி வரும். புரியுதா? அப்புறமா 82 வயசுக்குள்ளே இன்னொரு சனி வந்துடும். 7.5 சனி வந்து இந்தந்த வயசில் இருந்தீங்கன்னா பார்த்து தான் தீர்வீங்க. குழந்தையாக பிறக்கிறவங்க, இப்போ மேஷராசியில் இப்போ பிறக்க போகிற குழந்தைங்களுக்கெல்லாம் 7.5 சனி, மீனராசியில் பிறக்கிற குழந்தைங்க 7.5 சனி, இனி மேலே கும்பராசியில் பிறக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் 7.5 சனி. புரியுதா? அதனால் அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் காணாத போயிடுறாங்க. அப்படி கிடையாது. சனின்றவன் ஒரு படிப்பை கொடுப்பான், சிறு கஷ்டத்தை கொடுப்பான். ஆனால் இதுபோல் மேஜர் பிரச்சனையெல்லாம் வருவது உங்களுடைய திமிரால், உங்களுடைய கவனக்குறைவால் தான். அதை ஞாபகம் வச்சுக்கணும். மேலதிகாரிகள் ஏதாவது சொல்கிறதுக்குள்ளே பேப்பரை போட்டுட்டு வர்றது, தூக்கி போடுறது, குடும்பத்தில் ஏதாவது சொல்கிறதுக்குள்ளே பொண்டாட்டியை எகிரி போய் அடிக்கிறது. எகிரி போய் அடித்தா போலீஸில் தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பா. பொண்ணை சொல்கிறது
7.5 சனியில் என் பொண்டாட்டி 911 கூப்பிட்டுட்டான். நீ ஏன் அடிக்கிற உன் பொண்டாட்டிய? ரத்த பந்த உறவுகள் அடிக்கிறது, பக்கத்து வீட்டு நாயை அடிக்கிறது, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட தகராறு பண்ணுறது, கார் போர்ட்டிக்கோலேருந்து எடுக்கிறச்ச ஏதாவது இடிக்கிறது, இதெல்லாம் பண்ண வைக்கும். இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருந்தால் 7.5 சனி சந்தோஷ சனி. சனீஸ்வரர். சிம்மத்துக்கு வா. 6ஆம் அதிபதி உன் ராசிக்கு 6க்குரியவர், மகரத்துக்குரியவர் சனி பகவான். சத்ரு ரோகம் 6க்கு, 7 பாதகத்துக்கு, கலத்தரத்துக்கு உரியவர் சனி பகவான். 6க்கும் 7க்கும் கெட்டவர் 8ஆம் இடத்தில் நிற்கிறது. விசேஷம் தானே. 8ஆம் இடத்தில் இருக்கிறதோட வேறு எப்படி உனக்கு நல்லது பண்ணாமல் இருப்பார்? அப்போ அந்த சிம்மத்துக்கு இப்படி நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கும்னா கேட்கணும். வாயில் வந்தது ஜோசியம் ஆகாதில்ல. ஏன் நடக்கணும்? அதே போல் ஜென்மத்தில் கேது வரனால நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், கோபம், மன அழுத்தம், இது கேதுவால் வருது, சனியால் வர்றது கிடையாது. அந்த திருப்பிணும் பிரிச்சுக்கணும். முதுகுத்தண்டு விட கோளாறு, கால் இழுத்துக்கிறது, விட்டமின் டெஃபிஷியன்சி, சோறே தின்னுந்தால் மினரல்ஸ் எப்படி வரும்? நல்ல ஃபேமிலி டாக்டர்கிட்ட கேட்டு டயட் எல்லாம் மாற்றி சாப்பிட்ணும். சோறு பிரியாணி தின்னா ஸ்ட்ரென்த்து வந்துடுமா? சொல்லுங்கள். காய்கறிகள் எது இருக்குது? எதுக்கு அத்தனை வகை பயிர்கள் வச்சுருக்காங்க? எத்தனை விதமான பொருள்கள் இருக்குது உணவு தானியத்தில்? கீரைகள் எதுக்கு இருக்குது? பச்சை காய்கறிகள் எது இருக்குது? பழங்கள் எதுக்கு இருக்குது? இதெல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும். தூங்கணும் ஃபஸ்ட்டு. சனி பாதிப்பு இருக்கவங்க நல்லா தூங்கணும். தூங்கினா தானே எல்லாமே வரும். அரைகுறை தூக்கத்தில் இருந்தால் கோபம்தான் வரும். புள்ள கேட்டால் புள்ளைய கத்துறது, புள்ள உங்கள்கிட்ட ஃபீஸ் கேட்காம, புள்ள உங்கள்கிட்ட ட்ரெஸ் கேட்காம, புள்ள உங்கள்கிட்ட வண்டி கேட்காம பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டே போய் கேட்கும். சனினேன்னு திட்டுறது எதை? புள்ளைய. நம்மளால் முடியலனாலும் அரவணைச்சுக்குன்னு சொல்லணும். மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணி திட்டுறது. இந்த படிக்கிற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணி திட்டுற அப்பாங்கள்லாம் வாழ்க்கையில் அந்த குழந்தை டெவலப் ஆகிறச்ச ரொம்ப கஷ்டப்படுவீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. குழந்தைங்களை மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணி உன் சொந்தக்கார குழந்தைங்களோட, உன் பெரியப்பா குழந்தைங்களோட, உன் தங்கச்சி குழந்தைங்களோட, இவங்க குழந்தைங்களோட சேர்ந்து உன் குழந்தைய கஷ்டப்படுத்துகிற அப்பனுங்கெல்லாம் கடைசியில் கேவலப்படுவாங்க. எழுதி வச்சுக்கணும். யாராக இருந்தாலும் அதுதான். உன் குழந்தைக்கு இருக்கிற திறமையை பார். அதுக்கு உன்னால் முடியல, மொத்தமாக முடியலன்னா ஒரு 10% உதவி செய். அந்த குழந்தைக்கு அது நெஞ்சிலே அப்படியே இருக்குமா. ஒரு கண்ணில் உன் குழந்தைங்க, உன் சொந்தக்காரங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் அப்படியே வெண்ணெயை வைக்கிறது, அப்படியே தூக்கி தூக்கி போடுறது. உன் அண்ணன் குழந்தை, உன் தம்பி குழந்தை, உன் அக்கா குழந்தை, உன் தங்கச்சி குழந்தைன்னு. உன் குழந்தைக்கு மட்டும் சுண்ணாம்பு தடவுறது. என்ன பிரச்சனை? உன் ஜாதகத்திலே தோஷம் இருக்குது, பூர்வ புண்ணியம். ஃபஸ்ட்டு இந்த கேரக்டர்லாம் மாற்றணும். இதெல்லாம் சனியில் பண்ணுவாங்க. அதனால் சனியில் என்ன பிரச்சனை? ஃபஸ்ட்டு தூக்கம், அடுத்தது என்ன பிரம்ம முகூர்த்தம், அடுத்தது என்ன குளியல், ப்ரஷ் எல்லாம் அப்புறம் 2 வேளை ப்ரஷ் பண்ணணுமா சனி வந்தால். மருத்துவத்தில் அது என்னன்னு தெரியாது, ஆனால் எப்பயுமே நம்மளை சுத்தபத்தமாக வச்சுக்கணுமா. அதே போல் சனியில் சிம்ம ராசியாக இருக்கட்டும், கும்பராசியாக இருக்கட்டும், மீன ராசியாக இருக்கட்டும், மேஷ ராசியாக இருக்கட்டும், 2025 சொல்கிறது, தனுசு ராசியாக இருக்கட்டும், கன்னியா ராசியாக இருக்கட்டும், மற்ற கிரகங்களெல்லாம் எப்படி இருக்குதுன்றதை யோசிக்கணும். சனியை மட்டும் யோசிச்சு பயந்து வாழாதீங்க. எதுவாக இருந்தாலும் எனக்கு அந்த ஜோசியர் சொல்லிட்டார், நான் இனி வாழவே மாட்டேன், போவேன். ஜோசியர் நல்லா வாழ்கிறார்ல, ஜோசியருக்கு அஷ்டம சனி வராதா?
ஜோசியருக்கு 7.5 சனி வராதா? ஜோசியர் குடும்பத்துக்கு அர்த்தாஷ்டம சனி வராதா? அப்போ அவங்கெல்லாம் சர்வே ஆகி தானே இன்றைக்கி உட்காந்துருக்காங்க. என் வயசில் நான் எத்தனை சனியை பார்த்து தானே உட்காந்துருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி மாறணும், கிரகத்துங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறணும். சனியோட மோசமான கிரகம்லாம் புதன் இருக்குது, சுக்கிரன் இருக்குது, ராகு கேதெல்லாம் இருக்குது. ஸோ சனியை பார்த்து பயந்து பயந்து வாழ்வதை தயவுசெய்து வேந்தர் டிவி நேயர்களுக்காக நான் சொல்வது, உங்களுக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்கும் சொல்லுங்கள். கோயிலுக்கு போகிற, குளத்துக்கு போகிற, திருக்கொல்லிக்காடு போகிற, திருநள்ளாறு போகிற, நான் சொல்கிற பஞ்சவடிக்கு போகிற, நாமக்கல் போகிற, இதெல்லாம் அடுத்தது. முடியலன்னா கூட உட்கார்ந்த இடத்துல மெடிடேஷன், தியானம். ஹெல்த் முடியல, கால் வரல, கை வரல, வயசாயிடுச்சு, உட்கார்ந்த இடத்துல தியானம், மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய மந்திரங்கள். காரிய சித்தி மாலை என்ற மந்திரம் கேட்க கேட்கவே அவ்வளோ நல்லது நடக்கும். அனுமன் சாலிசா கேட்க கேட்க நல்லது இருக்கும். நரசிம்மர் கவசம் கேட்க கேட்க நல்லது நடக்கும். புரியுதுங்களா? கோளர் பதிக்கும் கேட்க கேட்க சூரியனிலேருந்து, சந்திரன்லேருந்து, செவ்வாயிலேருந்து, ராகுலேருந்து, குருவிலேருந்து, சனியிலேருந்து, புதன்லேருந்து, கேதுலேருந்து, சுக்கிரன்லேருந்து, இந்த நவகிரக கோள்களால் ஏற்படக்கூடிய அத்தனை கோளாறுகளும் நிவர்த்தி ஏற்படும் என்று செல்வி சொல்லல் ஐயா திருஞான சம்பந்தர் கொடுத்துருக்கார். அபிராமி அந்தாதியிலிருந்து 100 பாடல்கள், நூற்பயன் என்ற 101வது பாடல்கள், எந்த கிரகத்தினாலும் எந்த பாதிப்பு எது வந்தாலும் கொடுத்துருக்கார் அபிராமி பட்டர். திருமூலர் கொடுத்துருக்கார். எல்லாரும் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த ஞானிகள், வாழ்ந்த மகான்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சனி என்பது நம்ம வாழ்க்கையில் ஏற்றத்தை தரக்கூடிய கிரகம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எப்பயுமே பேண்ட்டு, பிளாக் பேண்ட்டு தான் போடுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சனி சரியாது, கருப்பு பேண்ட்டு போடக்கூடாது, கருப்பு கவுன் போடக்கூடாது. அப்போ எல்லாரும் வக்கீலும் வந்து செத்து போயிட்டாங்களா? நம்ம மனம்தான் நம்ம போடுறோம். மஞ்சள் சிலருக்கு ஒத்துக்காது தெரியுமா? பச்சை சிலருக்கு ஒத்துக்காது. நீங்கள் போட்டு அனுபவம் பண்ணி உங்களுக்கு எது போகிறச்ச எதாவது சரியில்லாமல் இருக்குதோ, அன்றைக்கி நமக்கு வேலையில் பிரச்சனை இருக்கா, அந்த கலரை வாங்கவே வாங்காது. நம்ம மனசு தான் பெரிய விஷயம். பெரிய ஜோதிடன் யார்? நம்மளுடைய மனசு. அதுக்கப்புறம் தான் செல்வி மற்ற ஜோசியர்லாம். ஸோ 7.5 சனியாக இருந்தாலும் மேஷம், மீனம், கும்பம், அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் தனுசு, கண்ட சனியாக இருந்தால் கன்னி, அஷ்டம சனியாக இருந்தால் சிம்மம். எல்லோருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டில் சனியால் நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையுடன் உடற்பயிற்சியும், பிரம்ம முகூர்த்த தீபமும், கூடா நட்பு விஷயத்தில் கவனமும், ஆயுதங்கள் இடத்தில் வேலை செய்கிற இடத்தில் கடுமையான இருக்கக்கூடிய ஆயுதங்கள், கடுமையாக இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளிலெல்லாம் கவனக்குறைவில்லாமல் பார்த்து கொள்வதும், மெடிடேஷன் செய்வதும், கையெழுத்து போடுவது, அதை போடுவது, இதை போடுவது, தவறான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியை திட்டுறது, குழந்தைங்களை திட்டுறது, அப்பா அம்மாவை திட்டுறது, அக்கம் பக்கத்தில் திட்டுறதெல்லாம் பண்ணாமல் எல்லாத்துலேயும் பொறுமை கிடைக்கப்பிடிப்பவர்களுக்கு சனியால் ராஜயோகத்தை நிச்சயமாக பெறுவார்கள். அதில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் சந்தோஷம், அனுகூலம், ஏற்றம் ஏற்படும். வாழ்த்துக்கள். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் 7/4/2025 முதல் 13/4/2025 வரை உள்ள வாரத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க போகின்றோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். வியாழக்கிழமையில் மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் யாருக்காவது ஒரு உணவு தானம் கொடுக்க, வரக்கூடிய ஒரு 4 மாதத்திற்கு எலுமிச்சை பழ ஊறுகாய் கொடுக்க நல்லது நடக்கும். தேகாரோக்கியத்தில் பிபி, கொலஸ்ட்ரால், சுகரை ஒரு தடவை செக் செய்து கொள்வது நன்மை. அலர்ஜி விஷயத்தில் கவனம். அதற்கேற்றவாறு வெயில் காலத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த அலர்ஜியால் தான் தொந்தரவு, இச்சிங் ஏற்படுவது. அதே சமயம் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, முதலீடு ரீதியாக படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஏதோ ஒரு மாதிரி மனதில் இருந்தாலும் அதெல்லாம் சாதாரணமாக ஆகி நல்ல நண்பர்கள், நல்ல சந்தோஷ அமைப்பெல்லாம் ஏற்படும்.
எடுத்த காரியத்தில் ஜெயம், தொலைதூரத்தில் நல்ல செய்திகள், உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள், பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு, ஏற்றமும் நம்பிக்கையும் அனுகூலமும் ஏற்படும். பதட்டங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். செல்வாக்குகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த மன கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் அதீத ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் தீர்வது, பிள்ளைகளுக்காக ஊருக்கு செல்வது, பிள்ளைகளுக்காக வண்டி வாகனங்கள் வாங்கி கொடுப்பது, பிள்ளைகளுக்கு தொழிலுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது என்று பிள்ளைகளுடைய படிப்பு, தொழில் தடை எல்லாமே நீங்கி கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது ஆச்சரியமும் நம்பிக்கையும் அனுகூலமும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் நீங்குவது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவதெல்லாம் மேஷத்திற்கு காணப்படும். எனவே மேஷ ராசிக்காரர்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் வழிபாடு, குரு வழிபாடு உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இந்த வாரம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயம், துணை அல்லது துணைவியார் விஷயம், பெற்றோர் விஷயம் டக்கு டக்குன்னு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் செய்யணும். யோசிச்சுக்கினே இருக்கக்கூடாது. காது மூக்கு தொண்டை சைனஸு உத தலைவலி மட்டும் பார்த்துக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்து சல்லுன்னு வெயில் ஒரே இதுவாக இருக்குதுன்னு டப்புன்னு எடுத்து குடிச்சிடக்கூடாது. அனுகூலமான அமைப்பு, ப்ரமோஷன் தடைகள், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை தரும். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். எல்லோரும் நீங்கள் எதையோ யோசித்து கொண்டே இருந்தாலும் எதிர்காலத்துக்கு 5 ஆண்டு காலத்திற்கு உண்டான திட்டங்களை போடக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். அதில் இம்ப்ளிமெண்ட், அதில் எக்ஸிக்யூட், அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை அலசி ஆராய்ந்து டக்கென்று நல்ல வழிகளை பயன்படுத்திடுவேன். பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் சிலருக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தலாம். பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது நன்மை. கூடா நட்பு கேடு விளைவும் பிள்ளைகள் விஷயத்தில். முதலீடுகளாக தைரியமாக செய்யலாம். குடும்பத்தில் சுபகாரியங்களாக டக்குன்னு செஞ்சிடணும். வண்டி வாகனம் மாற்றமாக செஞ்சிடணும். இன்டீரியர் பண்ணணுமா செஞ்சிடணும். வீட்டுக்கு ஃப்ரிட்ஜு வாங்கணும், டிவி வாங்கணும், ஏர் கண்டிஷன் வாங்கணும், எல்லாம் செஞ்சிடணும். பணமே இல்லாமல் எப்படி செய்யணும்? இருந்தால் செய்யணும். இல்லைன்னா கடன்லாம் வாங்கக்கூடாது. உங்களுக்கு தான் எல்லாமே வரும். படிப்படியாக 2.5 வருஷத்துக்கு அடுத்த 2.5 வருஷத்துக்கு சனி யோகத்தை கொடுப்பாருன்னு இருக்குல்ல. செல்வி சொன்னால் பரவாயில்ல, எல்லா ஜோசியம் தானே சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. அதனால் நல்லது நடக்கும். வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தெய்வ வழிபாடுகளுக்கு கண்டிப்பாக யாரை பிடிச்சிக்கணும்? ரிஷபராசி மகான்களை பிடிச்சிக்கிறது நல்லது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். தொழில் சார்ந்த விஷயம், ப்ரமோஷன் சார்ந்த விஷயம், புது தொழில் அமைப்பு, புது வியாபார அமைப்பு, புது படிப்பு அமைப்பு டக்கு டக்குன்னு எடுத்துக்கலாம். அடிவயிறு, கழிவுகள் பாதை, கீழ் முதுகு தண்டுவிடும். உபத்திரம் பண்ணலாம். கேர்ஃபுல்லாக இருக்கும். கால்லாம் திடீர்னு நீங்கள் அலட்சியமாக இருக்கிறனால அடிப்படும். அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மனம் விட்டு பேசுவாங்க, சந்தோஷம் ஏற்படும். ரொம்ப நாளாக உடம்புல ஒரு பிரச்சனை இருக்கும், அது இந்த வாரம் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். ரிசல்ட் எடுப்பீங்க, அது சரியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. டக்கு டக்குன்னு நல்ல காரியம் ஏற்படுவதும், இடமாற்றம் ஏற்படுவதும், தொழில் மாற்றம் ஏற்படுவதும், உத்தியோக மாற்றம் ஏற்படுவதும், வியாபார மாற்றம் ஏற்படுவதும், வீடு மாற்றங்கள்லாம் செய்கிறதுக்கெல்லாம் பங்குனி மாதம் வந்தாலும் அதுக்கு உண்டான முயற்சிகள் இனிதாக மாறும். வீடு கட்டுறது, வாசல் மாற்றுறது எல்லாமே செய்வீங்க. நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மாறுவது ஆச்சரியமாக இருக்கும்.
எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே கொஞ்ச நாள், நான் சொல்கிறனால ஒரு 2 மாதம் 3 மாதம் சாப்பாடும் ஒரு எலுமிச்சைப்பழம் ஊறுகாவும் தானம் கொடுங்க. இல்லைன்னா எவ்வளோ சம்பாதிச்சாலும் போயிடும். அப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறது. உங்களுக்கு எப்பயுமே நல்லது, அனுகூலம். துர்கை சந்தோஷமாக பிடிச்சிக்கு. துர்கையை கும்பிட 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 ஏற்றம் ஏற்படும். அரசு துறை அரசியல்வாதிகள் டக்குன்னு லைம் லைட்டுக்கு வருவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். எடுத்த காரியங்களில் ஜெயம். பிள்ளைகள் விஷயம் அனுகூலம். பிள்ளைகள் விஷயத்தில் இந்த நீண்ட நாள் மனத்தாங்கல் தீரும். பிள்ளைகளுடன் மனம் விட்டு பேசுவது நன்மை. பிள்ளைகள் வாழ்க்கையில் சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, தேக ஆரோக்கியம், அவர்களுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் மட்டும் வேண்டாம். முருகரை பிடித்து கொள்ளுங்கள். சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்பது அனுகூலமும் மனதில் சந்தோஷமும் ஏற்றமும் ஏற்படும். ஹீமோகுளோபின் ப்ராப்ளம், ப்ரெஷர் ப்ராப்ளம், லோ பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், சிலருக்கு யூரினரியில் திடீர்னு பிரச்சனை, இதெல்லாம் கடகம் பார்த்துக்கும். தொழிலையோ உத்தியோகத்திலையோ வியாபாரிலையோ அரசியலையோ கோவப்பட்டு பேசாதீங்க. தர்க்கம் செய்யாதீங்க. சேலஞ்சு பண்ணாதீங்க. கொஞ்சம் அடக்கி வாசிங்க. நல்ல அற்புதமான நேரம். ஆடி மாதம் வரைக்கும் செல்வி சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் எஸ் ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிங்க. உங்கள் இன்டெலிஜென்ஸ்லாம் ஏற கட்டி வைங்க. ஏன்னா இந்த டைமில் நம்ம இன்டெலிஜென்ஸ் பேசினா கூட எதிரில் இருக்கவங்களுக்கு பிடிக்காதான். அப்பாக்கே பிடிக்காது, அம்மாக்கே பிடிக்காதான். புரியுதா? அதனால் கடகராசிக்காரங்க கொஞ்சம் பார்த்துக்குங்க. உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாத்துலேயும் இது சரியாக வருமா வராதா அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாக போங்க. விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கடகராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக மற்றவங்க பொருள் பதட்ட வேண்டாம். எடுத்த காரியங்களிலெல்லாம் ஏற்றம் ஏற்படும். எதிர்பார்க்காத விஷயத்தில் நல்லது நடக்கும். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். யோக பலத்தையும் நம்பிக்கையும் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? கடகராசிக்காரர். கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் அதிக கவனம். தனியார் தொழிலில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளோ உடன் வேலை செய்வர்களோ சதி செய்வார்கள். ஆவேசப்படாதீர்கள். பேப்பரை போடாதீர்கள். எல்லாம் கொஞ்சம் இருங்க, திருப்பி அதே கண்ட்ரோல் வந்துடும். ஆவேசப்பட்டு டக்குன்னு தப்பான நேரத்தில் முடிவு பண்ணக்கூடாது. 9ஆம் இடத்துல எத்தனை கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ நம்மளை தேவையில்லாத வரும். வேலைக்கிழமையில் பசுமாடுக்கு அகத்திக்கீரை தவிர உணவு கொடுப்பது பெரிய சந்தோஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். அஷ்டம சனியிலெல்லாம் கவனமாக இருக்கணும்னு இல்லை. இந்த பங்குனி மாதம் கவனமாக இருக்கணும். சித்திரை மாதம் மட்டும் கவனமாக இருக்கணும். அஷ்டம சனியில் ஒன்றும் நடக்காது செல்வி சொல்லிட்டுன்னா இந்த மற்ற கிரகங்கள் ஒன்றா இருக்கிறத பார்க்கணும். சனி மட்டும் பார்க்கக்கூடாது. சித்திரை மே 14 வரைக்கும் இன்னிலேருந்து முடிவு பண்ணிவிடுங்க. கவனம் கவனம் கவனம். சுருங்கிக்குங்க. வீட்டுக்கெல்லாம் சீக்கிரம் வந்துடுங்க. இல்லைனா உத்தியோகத்தில் தொழிலே உங்களை கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. வெளியூர் ட்ராவல், அந்த ட்ராவல், இந்த ட்ராவல், ஏதாவது ட்ராவல் வந்தால் மே 14லேருந்து எடுங்க. ஆச்சரியமாக இருக்கும். மே 14 வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப கேளிக்கை அதாவது கண்டிப்பாக போனோன்னா ஒரு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போயிட்டு ஒரு தேங்காவை கொடுத்துருங்க. அவங்க குருக்கள் கிட்ட கொடுத்து அவங்க உடச்சி யாருக்காவது கொடுத்துட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு போங்க. உத்தியோகத்தில் கவனம், தொழிலில் கவனம், தேகாரோக்கியத்தில் கவனம், நரம்பு சம்பந்தப்பட்ட கவனம், பாதம் கவனம். எனக்குன்னு இருக்க கருத்தை என் குடும்பத்தில் கூட சொல்லக்கூடாது. உடனே அஷ்டம சனி வேலை செய்யுதுன்னு சொல்லுவாங்க. வேலை செய்யாது, நல்லது தான் பண்ணும் சனி. ஆனால் சனிக்கு பவர் இல்லாத இருக்குது இப்போ. அதே பாருங்கள், சித்திரையிலேருந்து உங்களுக்கு டேக்கப் ஆகிடும். அனுகூலம் கிடைக்கும். மே 14லேருந்து நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம். வாரம் சொல்லுவேன் இதை.
அப்போ தான் மே 14ன்னு பதியும் மனசில். திருமணம், உத்தியோகம், திருமணம்லாம் எல்லாமே கை கொடுக்கும். அஷ்டம சனியில் திருமணம் நடக்கும். அஷ்டம சனியில் புத்திர சந்தானம் கிடைக்கும். அஷ்டம சனியில் பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கும், பிள்ளைகளுக்கு படிப்பு கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், தொழில் கிடைக்கும், வியாபாரம் கிடைக்கும். சிம்மத்துக்கு எழுதி வச்சுக்க. இந்த ரெக்கார்டை எந்த மட்டும் கட் பண்ணி வச்சுக்கு. இப்போ மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உடம்பு, தேகாரோக்கியம் எல்லாம் கவனம். தூங்கணும். தூக்கம் வரலன்னா ஃபேமிலி டாக்டர்கிட்ட போயிடுங்க. இல்லைன்னா உடற்பயிற்சி செய்யுங்க, தோப்புக்கரணம் போடுங்க. நல்ல நைட்டு தூக்குறது மாதிரி கசகசாலாம் சாப்பிடுங்க. சிம்மராசிக்காரர்கள் கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கன்னி. பெருமாளை பிடிச்சிக்கோங்க. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களிட தலையிடக்கூடாது. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதிக கவனம். குடும்பத்தாருடன் உள்ளூர், வெளியூர், கடல் கடந்த பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் சிதற்காய் உடைத்து விட்டு வீட்டிலிருந்து கிளம்புவது நன்மை. அலர்ஜி, ஒவ்வாமை கண்டிப்பாக பார்த்துக்கணும். அலர்ஜி, ஒவ்வாமை, எலும்பு, விட்டமின் டெஃபிஷியன்சி, ஹார்மோனல் குறைபாடு எழுத்தை படுத்தும். லக்னாதிபதி கொஞ்சம் வீக்கு. சந்திர லக்னாதிபதி உங்கள் ராசி, உங்கள் ஜனன காலம் இல்லை, ராசிநாதனுடைய கிரகம். அதனால் பார்த்துக்குங்க. வாகனத்தில் வித்த வேண்டாம், கொஞ்சம் உஷாராக இருங்க. தொழில், உத்தியோகத்திலலாம் அவசரப்படாதீங்க. படிப்பில் தப்பு தப்பாக முடிவெடுப்பீங்க. தேவையில்லாத குழப்பம் ஏற்படும், கவனமாக பார்த்துக்குங்க. உத்தியோகத்தில் தேவையில்லாத பிரச்சனைக்கு மாட்டாதீங்க. முதலீடுகள், ஷேரு, ட்ரேடிங்கு, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் பார்த்துக்குங்க ஐயா. குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் சொல்கிறது உங்களுக்கு பிடிக்காமல் கூட இருக்கும். வேணாம், ஆவேசப்படாதீங்க. தாலியை கைட்டி தூக்கி போடுறது, இல்லைன்னா நீ வேணாடின்னு சொல்கிறது, உடனே பஞ்சாயத்து பண்ணுறது, அவங்க அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது எல்லாம் வேணாம். குடும்பம் தானே, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும். கன்னிக்கு இந்த சமயத்தில் அவ்வளோ ஆவேசம் வரும். ஜாலியாக இருந்துருக்கு. சினிமாவுக்கு போங்க. உங்களுக்கு தான் சினிமா ரொம்ப பிடிக்குமே. இளையராஜா பாட்டு கேளுங்க, ஏஆர் ரஹ்மான் பாட்டு கேளுங்க. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆசுவாசப்படுத்தும். கோயிலுக்கு போகிறதோட உங்களுக்கு இந்த சினிமா, இந்த மாலில் சுற்றினாவே நீங்கள் ஹாப்பி ஆகிடுவீங்க. ஃபேமிலியோடு சுற்றினாலும் தனியாக சுற்றுங்க. வாங்குறீங்களோ இல்லையோ உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். குடும்பத்திலும் வெளி வட்டாரத்திலும் 3 குரங்கு பொம்மையை போல் இருப்பது கன்னிக்கு முக்கியம். தேகாரோக்கியம் கவனம். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? துலாம். சூப்பராக இருக்குது. உடம்பு தான் வயிறால் லிவர் எல்லாம் பார்த்துக்குங்க. அலர்ஜி பார்த்துக்கு. ஏதோ ஒன்று டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அது என்னன்னு பார்த்துக்கு. ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் ஃபுல் மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கங்க. கவலையே படாது, தெம்பாயிடுவீங்க. சனி நல்லது பண்ணும்போது, குரு நல்லது பண்ணும்போது எல்லா ஜோசியரும் தான் கூவுறோமே. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஃபிட்னஸ் வரணும்ல. எப்படியெல்லாம் ஃபிட்னாக இருந்தீங்க, எப்படியெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணியிருந்தீங்க, எங்கே போச்சு அதெல்லாம்? அப்படியே டிப்ரெஷன் ஆகி உட்காந்த இடத்த விட்றதில்ல. புக்கு படிக்கிறது, இது படிக்கிறது, அது படிக்கிறது, டிவி பார்க்குறது. ஞானி மாதிரி ஆயிட்டீங்களே. உடம்பை பார்த்துக்குங்க. ஞானியெல்லாம் அப்புறமா ஆகலாம். உங்கள் மீது எல்லோரும் அன்பு கொண்டிருக்கிறார்கள். துணை அன்பு கொண்டிருக்கிறார்கள். உங்களை சார்ந்தவர்கள் அன்பு கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர் பெரியோர்கள் அன்பு கொண்டிருக்கிறார்கள். இரத்தம் வந்த உறவுகள் அன்பு கொண்டிருக்கிறார்கள். நெருங்கிய நண்பர்கள் அன்பு கொண்டிருக்கிறார்கள். நெருங்கிய உறவினர்கள் அன்பு கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் இதம் சொல்லக்கூடியவர்கள் நீங்கள். அதனால் ஞாபகம் வச்சுக்கணும். சனி உச்சம் பெறக்கூடியவர்கள். நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும்ல. ஃபிட்டாக இல்லைன்னா மாட்டிப்பீங்க. அப்படியே போயிடுவீங்க. ஆங்ஸைட்டியில், டிப்ரெஷனில் போயிடுவீங்க. சனி உச்சம். கும்பராசி, மகர ராசியெல்லாம் சனி ஆட்சி. ஆனால் நீங்கள் தான் உச்சம், ஸ்பெஷலைஸ்ட். கொஞ்சம் பார்த்துக்குங்க ஹெல்த்தை. என்ன பண்ணோம்? நரசிம்மர் தான் விடாதீங்க. விநாயகரை கும்பிட்டுட்டு தான் நரசிம்மரை கும்பிடணும். இன்னும் நரசிம்மர் மட்டும் பிடிச்சக்கூடாது. எந்த தெய்வமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு விநாயகர் தான். குலதெய்வமாக இருந்தாலும் விநாயகருக்கு ஒரு ஐ லவ் யூ சொல்லிட்டு மற்றது ஆரம்பிங்க. சூப்பராக வருவீங்க.
இந்த டைம்லாம் அவ்வளோ பிரமாதம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு எல்லாம் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். ட்ராவல் எல்லாம் ஹாப்பியாக இருங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடியது யார்? விருச்சிகம். பிள்ளைகளுடைய விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடை, தேக ஆரோக்கிய தடை, பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தினால் தேவையில்லாத குழப்பங்கள்லாம் ஏற்படுமா. கவனம் கவனம் கவனம். அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை விடாமல் படிக்கணுமா. கண்டிப்பாக பார்த்துக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? பார்வதி தேவியை கும்பிடணுமா. பார்வதி தேவி தான் அனுகூலமாக 8 தாமரை மலர்களை வாங்கி கொடுங்க பார்வதி தேவிக்கு. அது புதிய அற்புதம் நடக்கும். வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் சாப்பாடு, எலுமிச்சைப்பழ ஊறுகாய். கண்டிப்பாக ஒரு ஏழைக்கு தானம் கொடுக்கலன்னா விரையும். குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, பணத்துலேயும் வராது, பணப்பிரச்சனையும் பண்ணணும், கூட இருப்பவங்க சதி செய்வாங்க, ஒரு மாதிரி ஆங்ஸைட்டி வந்துடும், உஷாராக இருக்கும். அப்போ எதை கும்பிடணும்? பார்வதி. பார்வதி தான். வெண் தாமரை அல்லது ரோஸ் தாமரை தான் வாங்கி கொடுங்க. வேறு லெவலுக்கு ஹெல்ப் பண்ணும். இல்லைன்னா 7 எலுமிச்சை பழம் கொடுத்துட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை வாங்கி போய் வீட்டில் ஜம்முன்னு ஜூஸ் போட்டு குடிங்க. பதட்டமெல்லாம் குறைஞ்சி பரவசம் ஆகிடுவீங்களா. யார்? விருச்சிகராசி. கண்டிப்பாக பூர்வ புண்ணியம் கெட்டிருக்கு. வயிறு தொந்தரவு பண்ணியே தீரும். உணவு முறையில் ஜாக்கிரதையாக இருங்க. புதுசாக தெரியாத ஹோட்டல்லலாம் போய்ட்டு எதாவது சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகிட போகுது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நல்ல சூடாக சூப்பு சூடாகவே சாப்பிடுங்க. சில்லுன்னு ஜூஸு கீஸு அடித்து விட்டுறாதீங்க, டக்குன்னு மாட்டிக்கும். பால் ப்ராடக்ட் சாப்பிட்றவங்க, டீ காஃபி சாப்பிட்ற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தொந்தரவு இருக்கான். கவனமாக பார்த்துங்க. பிளாக் காஃபி, பிளாக் டீ எல்லாம் சாப்பிட்டுக்கோங்க. உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கம் கவனம். அடுத்ததாக பார்க்குறது யார்? தனுசு. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பூர்வ புண்ணியத்தில் அனுகூலம், தெய்வ வழிபாடுகள், விடுபட்ட குலதெய்வ வழிபாடுகள், விடுபட்ட தெய்வ வழிபாடுகளுக்கு ப்ரிப்பேர் ஆகிடுங்க. ஏற்றமும் அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். தொழில் ரீதியாக இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். புதிய முதலீடுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும், முடிந்தால் அவர்களுடன் கேளிக்கையாக, கோயிலுக்காக, எங்கேயாவது ஒரு உறவினர், நண்பர்கள் வீட்டுக்கு சென்று விட்டு வருவது ஆசையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். அதே அற்புதமான அமைப்பு. சளி தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கங்க. இஎன்டி, சைனஸு, ஒத்த தழுவை அது மட்டும் பார்த்தா போதும். ஜாயின்ஸ் எல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது நீங்கள் தான் பார்த்துக்கணும். திடீர்னு தேவையில்லாத அலர்ஜி தான் வரும். அதுக்கேற்ற மாதிரி உணவு முறையை பார்த்துக்கு. பணவரவுக்கு உண்டான அனுகூலம் ஏற்படும். முதலீடுகளுக்கு உண்டான அனுகூலம் ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். கணவனாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு மனைவியால் அனுகூலமும், மனைவியாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு கணவனால் மிகப்பெரிய ஏற்றமும், கணவன் வாழ்க்கையிலோ அல்லது மனைவி வாழ்க்கையிலோ பெரிய அனுகூலமும், சந்தோஷமும், ஏற்றமும், புது பொறுப்பும், வண்டி வாகன மாற்றங்களும், இன்டீரியர் அமைப்பும், புதிய இடம் வாங்கிறது போன்ற அமைப்பெல்லாம் ஏற்படுவது ஆச்சரியம், சந்தோஷம், பரவசத்தை ஏற்படுத்தி தருமா. யாருக்கு? தனுசுக்கு. போறாதா? வேறு என்ன வேணும்? தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு கோவிந்தா கோவிந்தா என்ற பெருமாள் வழிபாடு ஏற்றமோ ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். ஏற்றம், அனுகூலம், எடுத்த காரிய ஜெயம். கழுத்து பகுதி, காது மூக்கு தண்டை கவனமாக பார்த்துக்கொள்ளும். தெய்வ வழிபாடில் சிவன் வழிபாடு, சிவனை சரணாகதி அடைவது ஏற்றம். எல்லா காரியமும் நல்லது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, முதலீடு, ப்ரமோஷனு, ஷேர் ட்ரேடிங்கு, கூட்டு தொழிலிருந்து பிரச்சனை நிவர்த்தி ஏற்படுவது, அரசு கௌரவம் ஏற்படுவது, அரசியல்வாதிகளுக்கு ஏற்றம் ஏற்படுவது, மேலதிகாரிகள் நம்பிக்கை ஏற்றமாவது, உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் பயணங்கள்லாம் மேற்கொள்வாங்க. இந்த குரூஸுன்னு சொல்கிறாங்கல்ல, அதிலெல்லாம் போயிட்டு வருவாங்க. தொழில் ரீதியாக அனுகூலம் காணப்படும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது, பெற்றோர் பெரியவர்களுக்கு உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல் தீர்வது, எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைப்பது, உத்தியோகத்தில் அதி அற்புதம் ஏற்படுவது,
வியாபாரத்தில் இந்த சிக்கல் தீர்வது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடக்கூடிய அதி அற்புதமும் ஏற்றமும் யோக பலத்தையும் நம்பிக்கையும் பெற்றுத்தரக்கூடிய அதி அற்புதமான ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுடைய கோபதாபம் மட்டும் ஆளாகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளுடைய படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடையெல்லாம் நல்லா நீங்கிடும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்க ஜம்முன்னு மணிமணியாக வருவாங்க. அப்படியே சொங்கி போயிடாதீங்க. அதான் 7.5 சனியெல்லாம் விலகிடுச்சு. வேறு என்ன வேணும்? யோக பலத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? மகரம். உறவினர்களால் எந்த கோபதாபமும் படாதீர்கள். ப்ரமோஷன், வண்டி வாகனம், ஊர் விட்டு ஊர் போகிறது, தைரியமாக ரிஸ்க் எடுங்க, எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆவீங்க. படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர் பெரிய புகழ் பெறுவார்கள், அவார்டு பெறுவார்கள், சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுப்பார்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு வார்த்தையில் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது நன்மையும் அனுகூலித்து தரும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் இந்த சிக்கல் தீரும். கும்பராசிக்காரர்களுக்கு ராகவேந்தர் வழிபாடு சகல விதத்தில் அனுகூலமும் யோகமும் குரு கடாட்சம் கிடைக்கும். பல்லில் மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். வாய்ப்பகுதியில் சிறிய உபத்திரமும் பெரிய தொந்தரவுகளை கொடுக்கலாம். பிள்ளைகளுடன் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகளுடைய மன வருத்தம் எல்லாம் கொஞ்சம் கூட இருந்து கேட்டுக்கணும். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை படிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் தொழிலில் அனுகூலம், உத்தியோகத்தில் அனுகூலம், வியாபாரத்தில் அனுகூலம்லாம் காணப்படும். அதிலே தொழிலில் தேவையில்லாத ஏதாவது யாராவது சொல்கிறாங்கன்னு பேப்பரை போட்டுட்டு இன்னொரு தொழிலுக்கு போய் மாட்டிக்காதீங்க. இன்னொரு தொழில் கிடைக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய தொழிலில் கட்டியாக பிடித்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். படிப்பில் திடீர்னு ஏதாவது ஒரு குழப்பம் பண்ணுவீங்க. சின்ன வயசை சார்ந்த கும்பராசிக்காரங்க ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு பெரியவங்கெல்லாம் கஷ்டப்படுவாங்க. சொன்னால் கேட்க மாட்டீங்க. யாரோ ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸு கிண்டல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகிறான், காலேஜுக்கு போவான், வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே உட்காந்துன்னு இருக்கிறதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? கும்பராசிக்காரங்களுக்கு வண்டி வாகனம் கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும், நல்லது நடக்கும். திருமண தடை போகும், உத்தியோக தடை போகும், வியாபார தடை போகும், அனுகூலமாக காணப்படும். வசதிகள் பெருக்கிக் கொள்ளக்கூடிய லக்ஷ்மி கடாட்சம் காணப்படும். அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அதி அற்புதமும் அதி சந்தோஷமும் ஏற்படுவது கண்கூடாக கும்பராசிக்காரர்கள் பார்ப்பது கண்கூடாக பார்க்கலாம். ஆஞ்சநேயர் 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 என்று வாயுபுத்திரனையும் அனுமனியும் கும்பிட 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 கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது விசேஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு எல்லாம் அஷ்டம சனி ஜென்ம சனின்னு சொல்கிற மாதிரி மீனத்துக்கு ஜென்ம சனி. என்னடா ஜென்ம சனிக்கு தான் இல்லை, செல்வி சொன்னார், நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு. இது எல்லா கிரகமும் ஒன்றா உங்கள் வீட்டில் இருக்குல்ல, அப்போ பாரம் அதிகமாக இருக்கும்ல, அப்போ இது வரைக்கும் கவனமாக இருக்கணும். மே 14 சித்திரை வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. படிப்படியாக நல்லாயிருக்கும். ஜூன்லேருந்து சூப்பர் டூப்பர் ஆகிடும். புரியுதா? மே 14லேருந்து ஆரம்பிக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. வண்டியில் கவனம், தேவையில்லாத பயணம் கவனம், கூடா நட்பு பிரச்சனை வரும், உறவுக்காரங்களோட சண்டை போடக்கூடாது, அலர்ஜி, ஒவ்வாமை, முட்டி வலி, பாத வலி எல்லாம் கவனமாக. ஃப்ராக்சர்லாம் வந்துடும். ஃப்ராக்சர்லாம் வந்துட்டு அடுத்த 2.5 வருஷத்துக்கும் செல்வி சொன்னது எதுவும் நல்லது நடக்காது. பார்த்துக்குங்க, ரொம்ப கவனமாக இருங்க. யாருக்கிட்டே தகராறுலாம் போகாதீங்க. கோர்ட்டு கேஸுன்னு அலைய வேண்டியதாகிடும். திடீர்னு சாதாரண ஒரு ஆளாக இருப்பான், பார்த்தீங்கன்னா அவனுக்கு அவ்வளோ பெரிய ரெக்கமெண்டேஷன் வந்துடும். அடப்பாவி எங்கடா போய் மாட்டிக்கணும்னு ஆகிடும். பயணங்கள் சமயத்தில் கவனம். ஃப்ரெண்ட்ஸோட குரூப் டூர் பறிச்செல்லாம் சும்மா அவங்க மத்தியில் பேர் வாங்கணும், புகழ் வாங்கணும்லாம் குதிக்காதீங்க. அந்த வீடியோ ஷூட் எடுக்கிறதுக்கு, அந்த ரீல்ஸில் போகிறதுக்காக எங்கேயாவது மலை உச்சியில் போய் நிற்காதீங்க. பார்த்துக்குங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ட்ரெயினை பிடிச்சி தொங்காதீங்க. ட்ரெயினில் செல்ஃபோனை வச்சுக்கினே போகாதீங்க. வெளியில் போகிறவங்க பிடிக்கின்னு போயினே இருப்பான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உடைமைகளை விஷயத்தில் கவனமாக இருங்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் சொல்வதை தயவுசெய்து கேட்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் குறிப்பாக இந்த வாரம் மட்டும் இல்லாமல் மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் கவனத்துடன் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பெற்றோருடையதாக இருக்கும், பிள்ளைகளுடையதாக இருக்கும், துணை அல்லது துணைவியாருடைய விஷயம், குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கு விளக்கேற்ற அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றமும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் உணவு முறையில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். வயிற்று உபத்திரம் தான் பெரிதாகும், அலர்ஜியால் பெரிதாகும். வயிறு, மன அழுத்தம், அலர்ஜி இந்த 3 சேர்ந்தால் போராதா? எந்த அளவுக்கு எப்பேற்பட்ட கடவுளே இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்து விடும். கவனம். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 7/4/2025 முதல்
13/4/2025 வரை உள்ள வார நாட்களை பலன்களை பரிகாரங்களை பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.